தமிழ் ஒரு மொழி மட்டும் அல்ல, உலகம் முழுவதும் பரவி நிற்கும் ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை ஒன்றாக இணைக்க அரசு எடுத்த முக்கியமான முடிவே அயலகத் தமிழர் நல வாரியம். 2010ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அயலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் முயற்சியை தொடங்கியது. வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலன் காக்க ஒரு தனி அமைப்பு தேவை என்ற நோக்கத்தில் 2011இல் NRT செல் உருவாக்கப்பட்டது. வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள் பல்வேறு துறைகளில் பணியாற்றி தங்கள் உழைப்பின் மூலம் குடும்ப வாழ்வையும் சமூக முன்னேற்றத்தையும் உருவாக்கி வருகின்றனர். அவர்கள் சந்திக்கும் சட்ட தொடர்பான சிக்கல்கள், வேலை சார்ந்த பிரச்சனைகள், அவசர கால தேவைகள் மற்றும் தாயகம் திரும்பும் நேரங்களில் தேவையான உதவிகளை ஒருங்கிணைத்து வழங்கும் பணியை இந்த வாரியம் மேற்கொள்கிறது. அயலகத்தில் வாழ்ந்தாலும் தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழர் அடையாளம் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே இந்த வாரியத்தின் அடிப்படை நோக்கம். தமிழ்நாட்டுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் ஒரு உறவு பாலமாக அயலகத் தமிழர் நல வாரியம் செயல்பட்டு வருகிறது. புதிய பரிமாணம் 2021இல் இந்த முயற்சி ஒரு புதிய உயரத்தை அடைந்தது. அயலகத் தமிழர் நல வாரியம் முறையாக அமைக்கப்பட்டது. இதன் மூலம் முக்கிய வசதிகள்: 24 மணி நேரமும் 7 நாட்களும் ஹெல்ப்லைன். வெளிநாடுகளில் எங்கிருந்தாலும் தமிழர்களுக்கான உதவி எப்போதும் கிடைக்கும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். அயலகத் தமிழர்கள் தங்களின் விவரங்களை எளிதாக பதிவு செய்யலாம். சென்ட்ரல் டேட்டாபேஸ். பதிவு செய்யப்பட்ட தகவல்கள் ஒருங்கிணைந்த தரவுத்தளமாக பாதுகாக்கப்படுகிறது. நலன் பாதுகாப்பு. கல்வி, வேலை வழிகாட்டுதல். மாணவர்கள், பணியாளர்கள் சரியான வழியில் முன்னேற அவசர உதவி. வெளிநாடுகளில் சிக்கலில் உள்ள தமிழர்களுக்கு உடனடி உதவி வழங்கப்படுகிறது. அடையாளமும் பெருமையும். NRT டே ஒவ்வொரு ஆண்டும் அயலகத் தமிழர்களின் பங்களிப்பை போற்றும் நாள். அங்கீகாரம் மற்றும் பாராட்டு. சமூக சேவை, கல்வி, தொழில் வளர்ச்சி போன்ற துறைகளில் சாதித்த தமிழர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். தொழில்நுட்ப இணைப்பு. மொபைல் அப்ளிகேஷன். ஒரே ஆப்பில் பதிவு, தகவல், உதவி அனைத்தும் கிடைக்கும். டைரக்ட் கவர்மெண்ட் கனெக்ட். வெளிநாடுகளில் இருந்தபடியே தமிழ்நாடு அரசுடன் நேரடி தொடர்பு. எதிர்கால நோக்கம்: அயலகத் தமிழர்களின் அறிவு, அனுபவம், முதலீடு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டும். அதற்கான பாலமாக இந்த வாரியம் இன்றும் என்றும் செயல்படும். தொண்டு செய்வோர் துறைதோறும் தேசதோறும் சென்றாலும் ஒரு வாசகம் மட்டும் நெஞ்சில் உறுதியாக நிற்கிறது. பறந்து கிடக்கும் இந்த உலகில் இங்கே அங்கே தமிழர்கள் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு தாய் வீடு ஒன்றே, அது தமிழ்நாடு. உலகத் தமிழர்கள் மீது அன்பு செலுத்துவது மட்டுமல்ல, அரவணைப்பதும் பாதுகாப்பதும் அவசரத்தில் துணை நிற்பதும் தாய் வீடான தமிழ்நாடுதான். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாகட்டும்.